அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களுக்கான மயில் கணித பயிற்சியில் ஜியோஜெப்ராவில் உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூலை பயன்படுத்தி எளிமையான முறையில் கணிதத்தை செயல் வடிவில் காட்சிப்படுத்தி மாணவர்களுக்கு கற்றலில் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் விதமாக எவ்வாறு பாடப்பொருளை உருவாக்கலாம் என்பதை பார்ப்போம். முதல்ல ஜியோஜெப்ரா ஆப்பை கிளிக் செஞ்சு இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது மாதிரி ஓப்பன் பண்ணும்போது ஃபைல், எடிட், வியூ, ஆப்ஷன், டூல், விண்டோ, ஹெல்ப் இந்த மெனுஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது பேர் மெனு பார். அதுக்கு அடுத்தது மூவ் டூல், பாயிண்ட் டூல், லைன் டூல், பர்பண்டிகுலர் லைன் டூல், பாலிகான் டூல், இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது டூல் பார்னு சொல்கிறோம். இதில் இதுக்கு பேர் அல்ஜிப்ரா வியூ, இதுக்கு பேர் கிராஃபிக்ஸ் வியூ. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு பாயிண்ட்டை வச்சு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, இன்னொன்று ஒரு ஆப்ஜெக்டை ஒரு லைனை வச்சு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு டூல் பார் போகிறோம். டூல் பாரில் பாலிகான்ற ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதனால பாலிகான் டூலை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதில் ரெகுலர் பாலிகான் டூலை செலக்ட் பண்ணிக்கிறோம். மவுஸை கிராஃபிக்ஸ் உள்ள வச்சு கிளிக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணி மறுபடியும் கிளிக் பண்ணுறோம். ஸோ ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். அதில் 4ன்னு கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்துட்டா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் வரும். இப்போ ஒரு பாயிண்ட்டை பிளாட் பண்ணுறேன். அதுக்கு பாயிண்ட் டூலுக்கு போகிறேன். பாயிண்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸை கிராஃபிக்ஸில் வச்சு ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை இந்த பாயிண்ட்டை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன போகணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல்ஸுக்கு போகிறோம். நேராக டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூலுக்கு போகணுன்னா டூல் பாருக்கு போயிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூலில் ரிஃப்ளெக்ட் எபவுட் த பாயிண்ட்ன்ற டூலை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்கொயர்ன்ற ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் ஈயை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு லைன் வச்சு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் அதே மாதிரி டூல் பாருக்கு போகிறோம். டூல் பாரில் பாலிகான் டூலில் பாலிகானை கிளிக் பண்ணிக்கிறோம். ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணுறோம். மவுஸை வச்சு கிளிக் பண்ணுறோம். மறுபடியும் ட்ராக் பண்ணுறோம். மறுபடியும் ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணுறோம். மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு கிளிக் பண்ணுறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளை ஒரு லைனை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால ஒரு லைன் செக்மெண்ட்டை வரைகிறோம். அதுக்கு டூல் பாருக்கு போகிறோம். அதில் லைன் டூல் போயிட்டு லைன் செக்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறோம். மவுஸை ட்ராக் பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு லைன் செக்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளை இந்த லைனை வச்சு லைன் செக்மெண்ட்டை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதுக்காக டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூலில் இருக்கிற ரிஃப்ளெக்ட் எபவுட் த லைன்ன்ற டூலை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லைனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இது மாதிரி அவனோட ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். இந்த மாதிரி மாணவர்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டை ஒரு பாயிண்ட்டு ஒரு லைனை வச்சு கிளிக் பண்ணுறது எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறத காட்சிப்படுத்தி நடத்தும் போது மகிழ்ச்சிகரமாக கற்பார்கள். நன்றி, வணக்கம்.